நம்ம இயக்குனர் திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்யராஜ் அவருடைய படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு. அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கு. இயக்குனர் கே பாக்யராஜன் அந்த போடுற இடம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது நம்ம ஆளு படத்தில் அவர் சொந்த குரலில் பாடியிருப்பாங்க. ஐயா பச்சை மேல சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடு தாளாம். கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. அப்ப இவருக்கு சாமி வரவே வராது. சாமி வருது சாமி வருது வருது சாமி வருன்னு ஆடுறா அப்படிம்பாங்க. ஆடவே மாட்டோம். வரல வராம நான் இப்படி ஆடுறது வரலடா சாமி அப்படின்னு பின்னால ஒரு ஊசியை வச்சு பேக்ல ஒரு குத்தி விடுவாங்க. சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்தி அவர் ஆடணுன்னா சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க. இயக்கம் கே பாக்யராஜ் அப்படின்னு போடுவாரு. ஒவ்வொரு படத்துலயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு படத்துல ஒருத்தன் வண்டியில நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறன்ட்டு அப்படி இழுப்பாரு. அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிறேன், இவரு மட்டும் மேல அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு. அப்போ போடுவாரு இயக்கம் கே பாக்யராஜன். ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்யராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனாரு. அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். ஆனால் 12 மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு. ஆனால் அவர்கிட்ட 10 மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு.